ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர், தமிழிய சிந்தனையாளர், மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ 2026 தேர்தலுக்கு முன்பு உங்களுக்கு நல்லா தெரியும், இடதுசாரிகள், காங்கிரஸ், மதச்சார்பற்ற சக்திகள், பாஜக எதிர்ப்பாளர்கள், இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் ஒரே அணியில் இருந்தாங்க. இப்போ பாருங்க, முக்கால்வாசி பேர் விஜய்கிட்ட போயிட்டாங்க. இடதுசாரிகளும் விஜய்கிட்ட இருக்கிறாங்க, காங்கிரஸும் விஜய்கிட்ட இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் விஜய்கிட்ட இருக்கிறாங்க, அமைச்சரவையிலே இருக்கிறாங்க, காதர் மொய்தீன், முஸ்லீம் லீக் எல்லாருமே போயிட்டாங்க. அப்போ மதச்சார்பற்ற சக்திகள், பாஜக எதிர்ப்பாளர்கள், கருத்தியல் ரீதியாக இடதுசாரிகள், இவங்க எல்லாருமே விஜய் பக்கம் போனதுனால இப்போ தமிழ்நாடு வித்தியாசமாக நிற்குது. இப்போ இந்தியா கூட்டணியில் இவங்க இருக்கிறாங்களான்னு தெரியல, யார் விஜய் கட்சி கூட்டணி இருக்கான்னு தெரியல, காங்கிரஸ் மட்டும் இருக்குது. ஆல்ரெடி திரும்ப இவங்களாம் இருக்கிறதுனால அந்த கணக்கில் சேர்த்துக்கலாம். இப்போ திமுக இந்தியா கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாங்க. இந்தியா கூட்டணி உள்ள பிற மாநில கட்சிகள் ராகுலை இதுவரையும் ப்ரொஜெக்ட் பண்ணதே கிடையாது. ராகுல் பேரை தவறியும் மம்தாவோ கெஜ்ரிவாலோ அகிலேஷோ சொன்னது கிடையாது. ஸ்டாலின் ஒருத்தர் தான் ராகுல் ராகுல் ராகுல், அவர் தான் பிரதமர் ஆகணும், நேரு குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்தால் நல்லாயிருக்கும், முற்போக்கு அப்படின்னு ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவரும் தனியாக நிற்கிறார். இப்போ பாஜக துண்டா நிற்கிது. பாஜக எதிர்ப்பு பேசுகிற கட்சிகள் மூணா நின்றுட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ், டிஎம்கே அண்ட் இந்தியா கூட்டணி மாதிரி ஆகிப்போச்சு. இது எப்படி போகும்? இது மீண்டும் பாஜகவுக்கு சார்பாக ஒரு விஷயம் வந்துருமா? 3-2 பிரிஞ்சு போனதுனால, இல்லை ஸ்டாலின் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தேசிய அளவில் நான் இந்திய கூட்டணி ஆதரவு தான் அப்படிங்கிற நிலை எடுத்து போக வேண்டிய சூழல் வருமா? எது நல்லது, எது ஆரோக்கியம், எது யதார்த்தம்? இல்லை, ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள். இந்தியா கூட்டணி தொடங்கினதுல இருந்துட்டு அதனால பெனிஃபிஷியரி யார்? அதில் யார் ரொம்ப பயன்பட்டுறது? காங்கிரஸ். காங்கிரஸ்னால வேற எந்த கட்சியாவது பயன்பட்டுருக்கா? இல்லையே, எல்லா மாநிலத்தையும் தோக்கடிக்க தானே செய்கிறாங்க. அவ்வளோதான். அப்புறம் எதுக்கு அதில் இருக்கணும்? ரெண்டாவது, அதுக்கு ஒரு காமன் அப்ஜெக்டிவ் இருந்தது, பிஜேபிக்கு எதிரானது, அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே கிடையாது. காங்கிரஸ் நம்ம சொல்லக்கூடிய மாநில சுயாட்சிக்கு வரப்போறதில்ல, மாநில உரிமைகளுக்கு வர. ஆளுநர் எதிர்ப்பு கூட பேச மாட்டாங்க. ஆளுநர் எதிர்ப்பு பேச மாட்டாங்க, நீட் எதிர்ப்பு, டெல்லி அதிகாரத்தை பேச மாட்டாங்க, எதுவுமே கிடையாது. நாளைக்கு காங்கிரஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கும் டெல்லி வேணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா இன்னைக்கு எது பிஜேபியோ இதே தான் காங்கிரஸ் போனோம். இப்போ இன்னைக்கு வந்துட்டு அங்கே இருக்குது. இதே மாதிரி நீட் தேர்வில் ஒரு குளறுபடி நடந்தது. இதே மாதிரி வந்துட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்துட்டு ஒரு போராட்டம் இருக்குது. இதே காங்கிரஸினுடைய போலீஸும் அவங்களும் இதே மாதிரி தான் இறக்கி விட்டு இதே மாதிரி தான் அடிப்பாங்க. இருவேறுபட்ட கருத்தே வேணாம். பிஜேபியும் காங்கிரஸும் பொலிட்டிக்கலி ஒரே விதமான கொள்கையை தான் கடைபிடிக்கிறாங்க. அடிப்படை கொள்கையில மாறுபடலாம். சும்மா இவன் வந்துட்டு மதச்சார்பற்ற கொள்கைன்னா மதவாதம், இந்துத்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அரசியலில் இருக்கு இல்லையா, அரசியலை இப்படி அணுகிறது அப்படின்றது இருக்கு. இதில் 2 பேருமே ஒரே இடம் தான். அதனால திமுகவுக்கு கிடைச்ச பிளஸிங் இன் டிஸ்கைஸ் இவங்கெல்லாம் வெளியேறினது. அதை நல்வாய்ப்பா பார்க்குறீங்களா? இப்போ எப்போதுமே ஒன்று சொல்ல வரேன், திமுக எப்போங்க வளர்ந்துச்சு? அது எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் வளர்ந்துச்சு. இப்போ நான் சொல்கிறேன், இந்த எல்லா விடயமுமே வந்துட்டு வெற்றி தோல்வி எங்கேருந்து பேசுகிறாங்கன்னா இவிஎம் தவிர்த்துட்டு பேசுகிறாங்க. இந்த நாட்டில் யாராவது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் இந்த நாட்டு கொண்டாந்தீங்கன்னா அவன் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அந்த தேர்தல் எப்படி நடத்தப்படுகிறது அப்படின்ற அந்த எலக்டோரல் ப்ராசஸ் தான் முதல்ல கொஸ்டின் பண்ணுவானே ஒழிய வெற்றி தோல்வி அவன் பேச மாட்டான். ஆனால் இங்கே எல்லாரும் என்ன பண்ணுறோம், வெற்றி தோல்வியை பேசுகிறோம். விஜய் ஜெயிச்சிட்டாரு, திமுக தோத்துருச்சு, திமுக தனிப்பட்டு போச்சு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 47% ஓட்டு வாங்கின திமுக எப்படி 24% ஆகும்? இவங்கெல்லாம் போனவங்க எல்லாருமே சேர்த்து அதிகபட்சம் 7% கூட வைங்க, 40% ஓட்டு அதுக்கு இருக்கணுமே. அப்போ என்ன போச்சு? அதான் நான் சொல்ல வரேன். திமுகவினுடைய ஓட்டு 30% ஓட்டு, அதே மாதிரி அவங்களுடைய 30% ஓட்டு, இது ரெண்டுத்தையும் 1,05,00,000 ஓட்டை எடுத்து தான் விஜயை வந்துட்டு அவன் ஆட்சியிலே உட்கார வைக்கிறான். மற்றபடி விஜய்க்கு 1,78,00,000 73,00,000 ஓட்டுலாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் சும்மா ஒன்றும் இல்லை. உங்களுடைய இது வழியாக இது பண்ணுறேன். இந்த இவர் வந்தார் இல்லையா, அவர் பேர் என்ன, அர்ஜுன் ராம் மேக்வாலும் பியூஷ் கோயலும் நெகோசியேஷன் இடத்தை பற்றி இடப்பகிர்வு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக வந்தாங்க டிசம்பரில். அதிமுக போட்டு ரீசெண்டாக இது வெளிவந்த தகவல் இது. நான் யார் என்னன்றதெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்போ அந்த மீட்டிங் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எடப்பாடி வந்துட்டு இவ்வளோ இடம் தான் கொடுக்க முடியும், அவ்வளோ இடம் தான் கொடுக்க முடியும்னு கேட்டுக்கிட்டே இருந்து அது அர்ஜுன் ராம் மேக்வால் கிட்டாராம், சப்போஸ் நடக்கிற தேர்தலில் நீ ஒரு 47 சீட் தான் ஜெயிச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போ எல்லாமே பிளான் பண்ணி தான் நடக்கிற மாதிரி. அவங்க 47 சீட் தாங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அதிமுக. அவன் சொல்லியிருக்கிறாங்க 47 சீட் தாங்க. யாருமே சரியா காதில் போட்டுக்கல. கரெக்டா 47 இருக்காரு. நான் 47 சீட் தான் நீங்க ஜெயிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான். ஸோ இந்த இவிஎம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு
அவன் எஸ்ஐஆரில் வந்துட்டு ஏற்கனவே ஓட்டெல்லாம் வந்துட்டு சிதறடிச்சிட்டான். நம்மளுடைய ஓட்டெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. ஏதோ திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் ரொம்ப சீரியஸாக அதை எஸ்ஐஆரை பயன்படுத்தி சேர்த்தாங்க. ஆனால் அவன் ஏற்றுக்கிறல, பல இடங்களும் ஏற்றுக்கிறல. இப்போ எஸ்ஐஆரில் நான் ஃபார்ம் கொடுத்தேன், என் மனைவிக்காக ஃபார்ம் கொடுத்தேன், என் குடும்பத்தார் எல்லாருக்கும் ஃபார்ம் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய பிறந்த ஐயாநாதன் தான் இருக்குதுன்னு. அது ஐயாநாதன் அப்படின்னு தான் இருக்குது. இப்பவும் ஐயாநாதன் தான் இருக்கு. அப்பவும் என் பொண்டாட்டி என்னோட இல்லை, இப்பவும் என் பொண்டாட்டி என்னோட இல்லை. அப்போ கிட்டத்தட்ட 1986 நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம், ஒன்றா தான் சாப்பிட்றோம். என்ன செய்யறது? சொல்கிறேன் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் முட்டு கொடுக்குறீங்களே. நான் கொடுத்த ஃபார்முடைய மரியாதை என்னது? என் பேர் மாறல, என்னோட முகவரி மாறல, என் குடும்பத்தினுடைய அங்கத்தில் இங்கே இருக்கிற என் மனைவியே வந்துட்டு எடுத்துகிட்டு போய் வெளில இருக்கிறேன், இன்னமும் அதே தான் இருக்கிறேன் அப்படின்னா எஸ்ஐஆர்னாலும் அந்த படிவங்களை எங்கே நீங்கள் அப்டேட் பண்ணீங்க? இதை அப்டேட் பண்ண மாட்டாங்க அப்படின்றத திமுகவுடைய உச்சபட்ச தலைவர் எனக்கு முன்னாடியே சொல்றாரு. நீங்க வேணா ஃபார்ம் கொடுக்காத பாருங்க, அப்ப கூட உங்களுடைய பேர் இருக்கும்னாரு. யார் சொன்னா? தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறவங்க இவருக்கு சொல்லியிருக்கிறேன், அவர் எனக்கு சொல்றாரு. நான் இதெல்லாம் நாங்க எங்களை தவிர உங்களுக்கு யாரும் உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நானும் ஜீவாவும் தான் சொல்லிட்டு இருக்கணும் உங்களுக்கு. அந்த மாதிரி அவன் சொல்லியிருக்கான் அந்த இதில் நெகோசியேஷன்ல 47 சீட்டு கட்சி என்ன பண்ணீங்கன்ட்டு. அன்னைக்கு முடிஞ்சு போச்சு, அன்னைக்கு முடிவு எடுத்துட்டாங்க இவரை காலி பண்றது அப்படின்ட்டு. அவ்வளவுதான். அப்படியே அதிமுகனுடைய ஓட்டு 49 லட்சம் ஓட்டு குறைஞ்சிருக்குது 2021 ஒப்பிடும்போது. திமுகனுடைய ஓட்டு 55 லட்சம் ஓட்டு குறைஞ்சிருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்துட்டு செஞ்ச சேவைகள்ல, அவங்களுடைய சாதனைகள்ல மிகப்பெரிய அளவுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கணும், டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு தொகுதியிலையும் ஏற்கனவே இருந்த ஓட்டை விட 30,000 ஓட்டு, 30% ஓட்டு காப்பி, 30% ஓட்டு அப்படி போயிடுச்சு. செயற்கையா தான். ஆமா. இது நீங்க வந்துட்டு இந்த ப்ராசஸை பத்தி பேசாம வெற்று தொழில் பேசுறீங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு அர்த்தம்? தப்பான ஒரு வழிமுறையில அவன் வந்துட்டு கேப்சர் பண்றான் பவரை. விஜயகாந்த் ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா அவரே 4ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டு வச்சிருக்காரு. இங்க என்ன தேர்தல் முடிவு வரும்னு நமக்கு தெரியவே தெரியாதாருன்னா? இங்க இருக்கிற ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லலையா விஜய் 5 சீட்டு கிடைக்கும்ட்டு கூட இம்பாக்ட் ஏற்படுத்துவார், அது இதெல்லாம் ஏதோ சொன்னீங்க. யாராவது சொன்னீங்களா அவர் 50 சீட்டு கிடைக்கும்ட்டு? ஒருத்தர் சொல்லலையே. அவர் 108 சீட்டு. ஆக ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த தேர்தல் அப்படின்றது வந்து என்னைக்கு 99 அவன் எடுத்து அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சானோ அன்னையிலேருந்து நாம் சந்திக்கக்கூடிய எந்த தேர்தல் முடிவும் மக்கள் தீர்ப்பே கிடையாது, எல்லாம் மெஷின் தீர்ப்பு தான். ஸோ இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னு தான் திமுக யோசிக்கணும். ஒன்று, இந்த இவிஎம் ஒழிப்பு, இந்த எலக்டோரல் டெமோக்ரஸி இதெல்லாம் வந்துட்டு காங்கிரஸ்காரன் வரவே மாட்டான். ஏன்னா அவன் தான் முதல் திருடனே இதில். ஆமா, அவங்க பேசுறதே இல்லை இவிஎம் குறித்து. பேசவே மாட்டாங்க. வழக்கு கூட டெமோக்ராட்டிக் ஃப்ரண்டமா அது என்னது ஜனநாயக அமைப்பு ஏதோ ஒன்று தான், அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், அவங்க தானே போட்டாங்க. அவன் காமன் காசஸ் இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க. சிட்டிசன்ஸ் கமிஷன் ஃபார் எலெக்ஷன் ஐயா எம்ஜி தேவசகாயம் இவங்கிடம் தான் எனக்கு ஓட்டு இது பண்ணியிருக்காங்களே ஒழிய, ஃபைல் பண்ணியிருக்காங்களே ஒழிய இவர் கிடையாது. புரியுதுங்களா? காங்கிரஸ் எதுவுமே பண்ணாது. காங்கிரஸ் நம்மளுக்கு எந்த இடத்துலையும் பயன்படாத ஒரு கட்சிங்க அது. அது ஒரு ஃபியூடல் பார்ட்டி, அவ்வளோதான். அவனுக்கு தேவை என்னது? எங்கேயாவது காங்கிரஸ் நேற்று பாருங்க அவருடைய தலைவர் தாக்கிட்டாங்களாம், தலைவருக்கு ரத்தம் வந்துருச்சா, அதுக்காக வந்துட்டு அவன் போராடுறான். அப்போ கூட அந்த டெல்லியில் நடந்த அந்த வன்முறைக்கு எதிராகவோ இல்லை காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி சொல்றாங்களே அந்த நீட்டா பேசவே இல்லை. அவங்க பண்ணையாருக்கு இதாயிடுச்சு, பண்ணையார்த்தனம் தான் அவங்களுக்கு, வேற எதுவுமே கிடையாது. அதனால அவங்களோட ஒட்டிக்கிட்டு இந்தியா கூட்டணியில் இருக்கிறதுனால திமுகவோ தமிழ்நாடோ பயன்பெற போவது இல்லை. அப்ப என்னது? ஒரு மாற்றம் உருவாக்கணும். திமுக விட்டுட்டு காங்கிரஸ் போன உடனே அதை கடுமையாக எதிர்த்து பேசின முதல் ஆள் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ், சமாஜ்வாடி பார்ட்டி தலைவர். காங்கிரஸ் என்னைக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லவே இல்லை கெஜ்ரிவால். காங்கிரஸை ஒழி அப்படின்ற இடத்துல தான் மம்தா பானர்ஜி. இப்படி எல்லாருமே இருக்கிறான். காங்கிரஸ் தான் எதிர்க்கிறான், கம்யூனிஸ்ட் கட்சி எதுக்கு நம்ம தொங்கணும்? இவங்க ஒரு மாற்றம் கொண்டாந்தாங்க அப்படின்னோம்னா அந்த மாற்றம் மாநிலங்கள் தொடர்பானதாக இருக்கும். மாநில கட்சிகளை வச்சு தான் நீங்கள் மாற்றம் கொண்டு வரணும் இந்தியாவை போன்ற ஒரு மாநிலத்தில். ஏன்னா மாநிலங்களை அழிக்கிறத தான் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு பாஜக இயங்குறான். ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சுட்டா என்ன ஆகும்? மாநிலங்களை அழிக்க போகிறான். ஸோ அப்போ இதை தடுக்கணும் அப்படின்னோம்னா இவிஎம் ஒழிக்கணும். இந்திய அளவில் வந்துட்டு ஒரு ஆப்போசிட் பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும். ரைட்டா?
அப்போ காங்கிரஸோட சேர்த்து தான் பிஜேபியை பார்த்து அடிச்சு தள்ளணும். இது செய்யலை அப்படின்னோம்னா நீங்க ஜெயிச்சும் கூட பிரயோஜனம் இருக்காது. இல்ல இப்ப பாஜகவுக்கு இணையா இந்தியா முழுக்க இருக்கிற கட்சி காங்கிரஸ் இல்ல. அதோட பாஜக ஒரு பலம் வாய்ந்த சக்தி. அவனுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 33% ஓட்டு இருக்குது அப்படின்றது ஒரு மித்து. அதுவே செயற்கையாக உருவாக்க. நான் என்னோட இதுல நீங்க பாத்தீங்கன்னா நான் எழுதின புத்தகத்துல நான் எவிடன்சஸ் கொடுத்துருக்கிறேன். எவ்வளவு தூரம் வந்துட்டு ஓட்டு இது பண்ணுவோம். 25%, 28% வரைக்கும் அவன் ஓட்டை ஹைக் பண்ணியிருக்கிறான் 2019. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஜெயிச்சா மட்டும் ஜெயிக்க முடியாது. அவன் விட போறது இதுக்கு மேல. இப்போ அவன் வந்துட்டு அவனோட எக்ஸ்பெரிமெண்ட்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் இப்போ பண்ணி விட்டான். விஜய் கொண்டாந்து உட்கார வச்சுட்டான். ஹையஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். திமுகவையும் காலி பண்ணிட்டான், அதிமுக காலி பண்ணிட்டான். எல்லாரும் என்ன பேசுறாங்க? மாற்று வந்துருச்சு, இருதுருவ அரசியல் வந்துட்டு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் பேசுறான். உண்மையாது? அதான் நான் சவால் விட்டேன் ஆதவ அர்ஜுனா கிட்ட. அவன் திமுக சவால் விட்டான், நான் அவனை சவால் விட்டேன். ஓகேடா, இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது, வாக்குச்சீட்டு நடத்து பாப்பா, யார் ஜெயிக்கலான். வாக்குச்சீட்டு. ஆனா கர்நாடகால வாக்குச்சீட்டு முறை. ஆமா, கர்நாடகால பஞ்சாப் வரைக்கும் எல்லாம் வாக்குச்சீட்டு நடந்து எல்லாமே காலி, பாஜக காலி. இங்க செய்ய சொல்லுங்க நான் பாப்போம். தமிழ்நாடு உள்ளாட்சி ஆல்ரெடி வாக்குச்சீட்டு முறை தான். வாக்குச்சீட்டு முறைனா அந்த மேயர் இதுக்கு கிடையாது. மேயர்ல வார்டுக்கு எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். கிராமத்துல மட்டும்தான். பஞ்சாயத்து, ஆமா, ஒன்றியம் அந்த மாதிரி. எங்கேயும் வந்துட்டு வாக்குச்சீட்டுல பண்ணுங்க, பாருங்க, பண்ணி பாருங்க, காலி ஆயிடுவான். இருக்க மாட்டான். விஜயனா இருக்க மாட்டான், காலி. ஸ்வீப் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனாலதான் உஷாரா இப்பவே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை கீழே கொண்டு வர பாக்குறான் தாவேகா. எங்க இப்போ தாவேகா இவிஎம் ஆதரவு தான். ஆமா, இவிஎம் ஆதரவு தான். பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வெளில வருவான் பாருங்க, அப்பட்டமா. நம்ம இவிஎம் ஆதரிக்காத எப்படிங்க அவன் ஆட்சிக்கு வர முடியும்? எப்படி விட்டுருப்பான் பிஜேபி? ஒன்றும் வேணாம். காங்கிரஸ்காரன்றாங்க. இந்த காங்கிரஸ்காரன் தேர்தலுக்கு முன்னாடி அவன் வந்துட்டு தாவேகாவோட போயிருந்தான் அப்படின்னா இன்னைக்கு ஆட்சியில திமுக இருந்திருக்கும். அப்ப எவனும் ஓட்டு போட்டிருக்க மாட்டான். காங்கிரஸ் ஓட்டு இல்ல, இவன் செஞ்சிருக்க மாட்டான். விஜய்க்கு ஆதரவா அவன் செஞ்சிருக்க மாட்டான். ஆமா ஆமா ஆமா, தெரியுதா? இப்ப ஆமா, இந்த சூத்திரம் தெரியாதே நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். இல்ல, கூட்டணி கான்செப்ட் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க போட்டிருக்க மாட்டாங்க. இல்லைங்க, இது வந்துட்டு அவனுக்கு ஓட்டே கிடையாது. அவங்க வெளில வரல, அவன் ஒரு நம்பிக்கையோட இல்லை, அவன் செயல்படலை, எல்லாமே தெரியும். ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட வந்துட்டு ஆட்டோ பிரச்சாரம் பண்ணாதவன்லாம் எம்எல்ஏவா நிற்கிறான். புரியுதுங்களா? நகர மையங்கள், நான் தான் ஸ்டாலினை சந்தித்து பேசும்போது சொன்னேன், 71 நகர மையங்கள்ல திமுக காலி பண்ணியிருக்கிறான். முடிஞ்சு போச்சுங்களா? 71 + 73 என்ன ஆச்சு? 144 ஆயிடுச்சா? சரியா போச்சுங்களா? இப்ப அந்த திமுக 180 இடத்துக்கு வைங்க. 73 + 107 விஜய். சரியா போச்சுங்களா? 180. இவனால ஒரு இடத்துலையும் ஜெயிச்சிருக்க முடியாதுங்க. அவுட் தான். கிளீனா அடிச்சுட்டு போயிட்டான். அதுல வந்துட்டு அவனுக்கு என்ன நல்லா வாரி விட்டான் அதிமுகவை. ஒண்ணும் இல்லாத பண்ணி விட்டான். இன்னைக்கு அதிமுக பாருங்க, பிஜேபி சேர்ந்து தாவேகா செய்து அவனுடைய சட்டமன்ற உறுப்பினர் காலி செய்ய ரிசைன் பண்ண சொல்லிட்டு அவன் கட்சியில சேர்த்துக்கிறான். அப்ப இந்த இதுல இருந்து தான் வந்துட்டு திமுக முடிவெடுக்கணும். முடிவெடுத்து பிஜேபிக்கு எதிராக, காங்கிரஸுக்கு எதிராக ஒரு அணியை உருவாக்கணும். அதான் ரொம்ப. அதாவது இப்ப அகிலேஷ், மம்தா, கெஜ்ரிவால், ஸ்டாலின், கம்யூனிஸ்ட் வந்துருவாங்களா? வந்துருவாங்க. அவங்களாம் ரொம்ப நாள் அங்க நிக்க மாட்டாங்க. பேசணும், இன்னும் 5 வருஷம் தொடர்ந்து ஆதரவு தருவோம், அந்த மாதிரி தானே பேசுறாரு. அப்ப கூட்டணி சேர்ந்துக்க வேண்டியதானே? கூட்டணிக்கே வரமாட்டாங்க. இல்ல, வெளியில இருந்து தான் ஆதரவு. அது என்ன, அந்த கூட்டணியில இல்லன்ட்டு, அது கொள்கை கூட்டணி கிடையாதுன்ற திமுக இருந்தது. கம்யூனிஸ்ட் வருவாங்க நம்புறீங்க நீங்க? கம்யூனிஸ்ட் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் முடிவு எடுக்க மாட்டாங்க. அவனுக்கு 4 எம்பி எங்கேருந்து வருவான்? அதெல்லாம் அவங்க யோசிப்பாங்க. அவன் யோசிப்பான்ல, விஜயோட நிக்க யோசிக்க மாட்டான். அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இல்ல, ஆனா ஒரு டி ராஜா கம்யூனிஸ்டுகள்ல வந்துட்டு எல்லா அகில இந்திய கட்சிக்காரங்களுக்கு தெரியும், இவிஎம் வச்சுதான் எல்லா வேலையும் நடக்குதுன்றது அவனுக்கு நல்லா தெரியும். முடிச்சுட்டான், அவ்வளவுதான் விஷயம். காங்கிரஸை தனிமைப்படுத்திட்டு மாநில கட்சியில் ஒண்ணு சேரணுங்கிறீங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு முன்னா பார்லிமெண்ட் தேர்தலில் சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜய் பார்லிமெண்ட்ல ஜெயிப்பாரு, கம்யூனிஸ்டோட எப்படி விடுவாங்க பிஜேபி? அவனுக்கு எப்படி ஓட்டு விடுவாங்க? இவங்கள தானே என்ன பண்றாங்க? கம்யூனிஸ்ட் அதை யோசித்துருவாங்க, இவங்க ஜெயிச்சிருவாங்க, நம்மள விட மாட்டாங்க, கட் பண்ணி விட்டுருவான். ஓ, அப்படி பாக்குறீங்க. பிரதமர் கேண்டிடேட் யாரை சொல்லுவீங்க 2029? எதுக்கு பிரதமர் கேண்டிடேட் தேவையில்லையா? அப்படி சொல்லவே இல்லையா? வந்துட்டு ஜனதா கட்சி வரும்போது மொரார்ஜி தேசாய் யாருக்கும் சொல்லலையா? அவரு மாற்று, அவ்வளவுதான்.
சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேணாம். ஆனா சட்டப்படி நம்ம அதிபர் தேர்தல் இல்ல, அந்த நபர்களை முன்னிறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. மோடி பிரதமர், கலைஞர் முதல்வர் இப்படி சொல்லக்கூடிய அவசியம் தேவை கிடையாது. கட்சிக்கு தான் ஓட்டு போடுறோம். அது நம்ம ஒரு தனி மனித கவர்ச்சியில் அப்படி சொல்லிட்டே இருக்கோம். எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை தானே தீர்மானிக்கும். ஸோ இப்போ 2029 இந்த கோணத்துல அணுகுங்கிறீங்க. ஆமா, தமிழ்நாட்டில் வந்துட்டு இன்னைக்கும் திமுக தான் பவர்ஃபுல்லா இருக்குது. ஸோ அழகாக அவங்க வந்துட்டு மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றலாம். ரொம்ப சிம்பிள். 29 தேர்தல் இருப்போது, சட்டப்பேரவை தேர்தல், மக்களவை தேர்தல், அதுக்கு தான் எய்ம் பண்றான். பார்த்துருவோம். ஆனா காங்கிரஸ் பாஜக இல்லாத முயற்சி தேவகவுடா, குஜ்ரால், விபி சிங் இவங்கெல்லாம் வந்தப்ப நம்ம பார்த்தோமே. ரெண்டும் இல்லாதப்ப விபி சிங் வெற்றி பெற்றாரு. ஆனா அதை வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு கொண்டு போல விபி சிங் அளவுக்கு. ஏன்னா ஜனதா பார்ட்டியில இருந்தவன்லாம் காங்கிரஸ் மைண்ட் செட்ல தான் இருந்தான். புரியுதுங்களா? அதனால அவரோட நான் பேசியிருக்கேன், எனக்கு தெரியும். பெரிய வேதாளங்கள் இதுங்கெல்லாம். பார்ப்போம். ஒரு புதிய முயற்சி, புதிய கோணம், இந்த கோணத்தில் செல்லலாம். பெரிய பாஜக ஆல்டர்னேட்டிவ் காங்கிரஸ் அல்ல, இன்னொரு பாஜக தான் காங்கிரஸ். அந்த கோணத்துல அணுகுங்க. மாநில கட்சிகளை வழிபடுத்துவோம், அதுதான் மாநில சுயாட்சி, அதுதான் உண்மையான கூட்டாட்சி போன்ற கருத்துக்களை, விஷயங்களை வச்சிருக்கீங்க. அதற்கான காலம் கனிந்து இருக்கு. இதை அப்படி பயன்படுத்திக்கோங்க. தோத்துட்டோன்னு நினைக்காதீங்க, அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான வாய்ப்பாக அதை எடுத்துக்கோங்க போன்ற பல்வேறு செய்திகளை உங்களுடைய அணுகுமுறையில், உங்களுடைய பாணியில் எடுத்து வச்சிருக்கீங்க. கனெக்ட்.